ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், காயின்ஸ் எல்லாம் இருக்கா இப்படி உங்கள்கிட்டலாம் சொல்லுங்கள். 10 பைசா, இங்கே 10 பைசாவில் எத்தனை மாடல் இருக்குது பார்த்துக்கோங்க. இது ஒரு 10 காசா என்ன வருங்க, குட்டி காசு. இதெல்லாம் யார் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, சில பேருக்கு தான் தெரியாது. ஓகேவா, இது ஒரு 10 காசு. அப்புறம் இன்னொரு மாடல் இருக்குது பாருங்கள், 10 காசு. இந்த காசுலாம் நிறைய எழுத்து தெரியாமல் இருக்குது. என்ன இருக்குது தெரியுமா? இது ஒரு 10 காசு. ஓகேவா, 10 காசுலேயே மொத்தம் 3 சைஸில் இருக்குது என்கிட்ட, தெரியுதா? இது ஒரு காசு, அது ஒரு காசு. ஆனால் நிறைய காசில் வந்து எழுத்து தெரியாது. ஓகேவா, இது ஒரு குட்டி காசு. 10 காசில் இவ்வளோ தான் இருக்குது என்கிட்ட. அப்புறம் நெக்ஸ்ட்டு 5 காசு பாருங்கள். இதோ தெரியுதா? 5 காசு. 5 காசு ஒரு மாடலில் இருக்குது, தெரியுதா? இது எல்லாமே ஒரே மாடல் தான், தெரியுதா? 5 காசு. ஆனால் சிலதில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, எழுத்தே தெரியாது. இதெல்லாம் தெரியாது. ஓகேவா, இது ஒரு 5 காசில் அந்த ஒன்று தான், அந்த அவ்வளோ தான் உண்டு 5. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20 காசு. இந்த வருங்க, 20 காசு இவ்வளோ இருக்குது. அது நிறைய இருக்குது. ஓகேவா, ஆனால் சிலதில் எழுத்து இருக்கும், சிலதில் எழுத்து தெரியாது. தெரியுதா? 20 காசு. இதோ 20 காசு. இதில் நிறைய எழுத்து இருக்குப்பாண்ணா. அதான் 20 காசு இந்த ஒரு மாடல் தான், ஒன்று தான் உண்டு. ஓகேவா, இது ஒன்று. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 25 காசு. இதெல்லாம் முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு கல்கோனான்னு சொல்லி ஒரு மிட்டாய் இருக்கும். அந்த மிட்டாய்க்குள்ளே, அந்த மிட்டாயி 25 காசு தான். அதுக்குள்ளே அந்த காசு இருக்கும். எல்லா மிட்டாயிலையும் இருக்காது, சில காசில் இருக்கும். 25 காசு எவ்வளோ இருக்கும் பாருங்கள். சீக்கிரம் சமைச்சு சாப்பிட முடியாது அந்த மிட்டாயை, ரொம்ப டைம் எடுக்கும். அதில் இந்த காசெல்லாம் இருக்கும். ஓகேவா, 25 காசு நான் வாங்கியிருக்கேன் நிறைய. 25 காசு இவ்வளோ தான் இருக்குது என்கிட்ட. ஓகேவா, 5 காசு 5 பைசா, 10 பைசா, 20 பைசா, 25 பைசா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50 பைசா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சைஸில் இருக்குப்பா, தெரியுதா? இது ஒரு இது குட்டியாக இருக்குது பாருங்கள். என் பொண்ணு 50 ரூபான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. என்ன பாருங்க, இது தெரியுதா? இது பழைய காசு, தெரியுதா? 50 காசு. இது ரீசெண்டாக ரன்னில் தான் இருந்து, ஆனால் இப்போ தான் அதை கட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒன்று பாருங்க. எத்தனை சைஸில் இருக்குது? 1 2 மொத்தம் 3 4 சைஸில் 50 காசு இருக்குது. பார்த்துருக்கீங்களா? பாருங்க. ஆனால் இவ்வளோ தான் இருக்கேன்டா 50 காசு. இவ்வளோ தான்பா. ஆனால் 1 ரூபா தொட்டு வீட்டில் இருக்கோம், இருக்கா தொலைச்சிட்டேனான்னு தெரிலப்பா. ஆனால் 1 ரூபா தொட்டு ரன்னில் இருக்கனால நான் சேவ் பண்ணி வைக்கல. ஓகேவா, ஆனால் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ காசு இருக்குது? 5 பைசா, 10 பைசா, 20, 5 பைசா, 10 பைசா, இன்னொரு 10 பைசா, இன்னொரு 10 காசு, அப்புறம் 20 காசு, 20 பைசா. ஓகேவா, 25 பைசா, 50 பைசாவில் 4 மாடலில் இருக்குது. ஆனால் வந்து இந்த 2ம் ஒவ்வொன்று தான் இருக்குது. இந்த 3மே இது மட்டும் தான் நிறைய இருக்குது. இந்த 3ம் ஒவ்வொன்று தான் இருக்குது. ஓகேவா, இது 50 காசு. இவ்வளோ காசு நான் சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் யாராச்சும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, காசு பிள்ளைங்க வந்து அதை கவுண்ட் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேவா, பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.